வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் மற்றவர்களை அள வைப்பது மிக எளிது. ஆனால் ஒருவரை சிரிக்க வைப்பது உலகிலே மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கலை. அந்த கலையை தன் உயிர் மூச்சாக கொண்டு பல கோடி முகங்களில் புன்னகையை வரவழைத்த ஒரு மகா கலைஞர் மறைந்த தினம் இன்று. அவர் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற அந்த சிரிப்பொலி இன்றும் நம் காதுகளில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்தான் நமது நாகேஷ் அவர்கள். நகைச்சுவை அரசன் என்று கூட சொல்லலாம். சார் ஒரு சர்வர் சூப்பர் ஸ்டார் ஆகலாம், ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் திரும்பவும் சர்வராக மாற முடியாது. ஏன்னா இந்த உலகம் ஏழையாக தான் பார்க்க முடியும்னு அவரோட வசனங்களில் இந்த உலகத்தையே சிரிக்க வச்சது. வாழ்க்கையில் பல அவமானங்களையும் வறுமைகளையும் கடந்து தான் நாகேஷ் இந்த உயரத்தை எட்டினார். மூஞ்சிக்கெல்லாம் நடிப்பு வருமா என்று கேட்டவங்களுக்கு முன்னாடி தனது அசாத்தியமான உடல் மொழியால் உலகையே திரும்பி பார்க்க வைத்தார். அவர் ஒரு முறை சொன்னார், மேடையில் நான் விழுந்த போதெல்லாம் மக்கள் என்னை பார்த்து சிரித்தார்கள். அப்போதுதான் புரிந்து கொண்டேன், என் வீழ்ச்சி மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது என்றால் நான் விழுவதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று. நகைச்சுவை என்றால் வெறும் கலாட்டா மட்டுமல்ல, அது ஒரு நடிப்பு என்பதை நிரூபித்து காமித்தார். சிவபெருமானிடம் சண்டையிடும் தருமி, பொறாமையின் உச்சக்கட்டம் காட்டும் வைத்தியநாத், கடனில் தத்தளிக்கும் அவினாசி, இப்படி அவர் ஏற்ற ஒவ்வொரு கதாபாத்திரமும் இன்னும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர் ஒரு நடிப்பு பல்கலைக்கழகம் என்பதற்கு இந்த கதாபாத்திரங்களே சாட்சி. அப்பேற்பட்ட மகத்தான கலைஞர் 2009 ஜனவரி 31 அந்த ஒல்லியான தேகம் நம்மை விட்டு பிரிந்து சென்றது. உடல்நிலை நலிவுற்ற அந்த நாட்கள் கூட கேமரா முன்னால் வந்துவிட்டால் அவர் துடிப்பான இளைஞனை போல மாறிவிடுவார். தன்னுடைய கடைசி படமான தசாவதாரம் வரை அவர் காட்டிய அர்ப்பணிப்பு இன்றும் இந்த இளைஞர்களுக்கு, இந்த தலைமுறை இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக உள்ளது. நீங்கள் இல்லைங்கிற குறை உங்கள் படத்தில் ஒருபோதும் எங்களுக்கு தந்ததில்லை. இன்னும் எங்களுக்கு கவலை என்னன்னா, உங்களின் நகைச்சுவை காட்சிகள் தான் எங்களின் மருந்தாக உள்ளது. தமிழ் சினிமா உள்ளவரை உங்கள் கலை நிலைத்திருக்கும். ஒரு கலைஞனுக்கு மரணமே இல்லை. நாகேஷ் சார் அவர்களோட படத்தை நீங்கள் ரொம்ப ரசித்து பார்த்து சிரித்த படம் எது? அல்ல அவரோட படத்தை பார்த்து அழுதது ஏதாவது ஒரு படம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லி அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுக்குறதுல தான் எங்களுக்கு ஆதரவு இருக்குது. நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடணுமான்னு உங்களோட சப்ஸ்கிரைப்பில் தான் இருக்குது. நன்றி, வணக்கங்கள்.